இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிரை வேணாண்டா, மொட்டாட்ட கூடுறா கையில், இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. அதாவது வந்தா என்ன நீ வராட்டி என்ன? அதாவது இது விஜய்க்கு ஆதரவாவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாளர், இது கூட புரியாட்டி எப்படி ஐயா? அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம், அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. அதுல அரசியல் இல்ல இல்ல ஏன் புரியலன்னா, எடுத்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த படத்தை பத்தி பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் பேசுனீங்க? அதுக்காக தான் எங்களுக்கு புரியல. படத்தை மொத்தமா பார்த்தேன் இல்லையா, இவர் பட்ட வேதனைகள். ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும். அதான் சொன்னேன் நான். பிரியாணிலாம் அன்றைக்கி சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சு 4 நாள் கழிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பிரியாணி இல்லை. அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை. அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி, ஒரு ராவுத்தர் மாதிரி, ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஆள் இருக்கணும். அநேகமாக எல்லாம் நல்லா இருக்கும், யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கேங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாராக இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதை இன்னும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த வேதனை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா. அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். டைரக்டர் சார் மன்சூர் சாருக்கு படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு. படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே, இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா? இல்லை சார், அவர் அது சாப்பிடும் போது அழகாக இருக்கார். ஏன்னா அவர் நம்ம நிறைய இப்போ பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சார்லாம் சொல்லுவாங்க, அவர் சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க. அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பாக அது கதை காலத்துக்கு நீங்கள் படம் பார்த்தீங்க இல்லையா, அதான் அவர் அழகிலேயே. நான் அவ்வளோ சாப்பிட்றவங்களாம் கிடையாது, சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நான் வெஜிடேரியனாக மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட முடியறது இல்லை. இல்லை படத்தில் அது ஓகே சார். நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில் வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார்? இப்போ இந்த படத்தை இல்லையா? அப்படி நான் சொல்ல போனால் சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸு, காஷ்மீர் பயில்ஸு, இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? இதை என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறேன். நான் சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான், அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிரை வேணாண்டா, மொட்டாட்ட கூடுறா கையில், இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையான வருவாங்க, 4 பத்திரிக்கை வாங்க, 4 சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரர் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிறு வேணாம், நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. நன்றி, வணக்கம் சார். மருத்துவன் சார் வாங்க, விட்டுற மாதிரி இல்லை உங்களை, வாங்க இங்கே வாங்க. தோருங்க இவ்வளவு நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம். சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறேன்னா எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கை ஜனநாயகனை படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டி தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல, கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க்கை ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். இது இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி. அதில் மேப், உலக மேப் இருக்கும், இந்தியா மேப் இருக்கும், விற்பனைக்குன்னு போட்டு மேப் போட்டிருந்தேன். அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு தக்காளி இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காயா. மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சரி சார், நம்மெல்லாம் சும்மா. சரி சார், படம் வந்துருச்சு. கருப்பு முன்னாடி இது பாருங்க, 600 கிலோமீட்டர்ல என்ன கங்கா, பெரிய எவ்வளோ பெரிய கிலோமீட்டர், எவ்வளோ பெரிய ரோடு,
என்னாச்சு? தூக்கி அதானிக்கு அப்படியே கொடுத்துட்டார். 70% இந்த உனக்கு, இந்த அம்பானிக்கு. என்னடா நாடாடா இது? வித்து திங்கிறாங்க எல்லாம். கேளுங்க ஐயா. இல்லை சார், இங்கே ஒன்று புரிஞ்சுக்கிங்க. காரணங்கள் இருக்குங்க, காரணங்கள் இருக்கும். அது அவர்கிட்ட தானே கேட்கணும். நான் ஒரு சினிமாக்காரனா, என் குடும்பஸ்தனா, எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம். நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன், இதே தேட்டரில் பார்ப்பேன். அதை பதிவு பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல்லாம் நடத்த வேணாம். அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான பேர். அது ஒரு ஆஃப்டர் சினிமா தானே, தூக்கி போட்டலாம், அது வேற விஷயம். ஆடியோ லான்ச்ல எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு. ஆடியோ லான்ச்ல எடுத்துக்க வரா, அப்புறம் என்ன ஆடியோ புரியல? ஆடியோ லான்ச் ஆமாங்க, அதான் மலேசியாவில் தான் மாலிக் பாய் பின்னிட்டானே. பெரிய மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவர் தான் ஏழையா சார்? நீங்க குரல் கொடுத்துனுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடத்திருந்தா பரவாயில்ல. நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா உன்னோட பேசுறேங்க. ஆடியோ லான்ச் பல கோடி போயிருக்கோம். ஆமா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மலேசியால போய் வைக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? அமெரிக்காவில் கூட வைப்பாங்க. நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது? துபாயில கூட வைக்கலாம். நல்லா நடந்துச்சா அங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க. எது? டிக்கெட் வித்து தான் உள்ள. சரி, அதனால உங்களுக்கு என்ன போகுது? நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க? கடைசி வரையும் படம் அல்ல, கடைசி வரையும் கஷ்டப்படுறீங்களே. அதான் சின்ன படம், அது வெறுப்பு அரசியல் கூடாது. இல்ல இல்ல கேளுங்க, நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவற மாதிரி கேளுங்க. சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க. ரீ ரிலீஸ் கேடிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல, திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதானே? இந்த படத்துக்கு யாரை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உங்க தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன். எந்த படத்தை? இப்ப கூட தான் கீழே மங்காத்தா போயிட்டு இருக்கு, கில்லி போயிட்டு இருக்கு. லைனா புது படங்கள் வழி விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் கவுன்சில் இருந்தவன், நானும் தயாரிப்பாளர், நான் 11 படம் எடுத்திருக்கேன். இல்ல சார், தியேட்டர் கிடைக்கல. இப்போ அவர்கிட்ட டைரக்டர் கேளுங்க, அவர் ப்ரொடியூசர். அதுதான் நண்பரு, தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும், சரியான ஒரு பாடி இருக்கணும். ராணுவம் மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள், ஏன்னா அவங்க தான் கடவுள்கள், அவங்க தான் முதலாளிகள். அதனால சகோதரர் கேட்டார், நண்பர், பழைய நண்பர் தான் அவர். நான் இவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல, ஆதங்கம். அவர் பேச மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. மன்சூர் சார், அவர் 2000 ரூபா அவர் ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு, நீங்க எல்லாம் பேசி என்ன போகுது சார்? அவர் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா? மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார். நிமிஷம், நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது. வாங்குறான், கொடுக்குறான். நீ அதே 9,000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற, அப்பா மாட்டம் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு, ஒப்பன் தாத்தா பாட்டம் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். வாங்க